ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு தியானித்தாலும் அது நமக்கு போதுமானதல்ல. ஆண்டவரை, அவருடைய மகிமையை நாம் பார்க்க பார்க்க நாம் அதே போல ஒரு வாழ்க்கை வாழ முடியாய் நாம் உற்சாகம் அடைகிறோம், உந்தப்படுகிறோம், ஊக்குவிக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக தான் அவர் மனிதனாக வந்தார். நமக்கு ஒரு மாதிரியாக அவர் வந்தார். இந்த உலகம், கிறிஸ்தவ உலகம், அநேக பெரும்பான்மையானவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று அறிந்திருக்கிறார்கள், அவரை ஆண்டவர் என்று அறிந்திருக்கிறார்கள், அவரை உயர்த்துகிறார்கள், வாழ்த்துகிறார்கள், போற்றுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், மதிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை மாதிரியாக பின்பற்றுகிறார்களா என்று கேட்டால் அந்த பகுதியிலே அவர்கள் வெளிச்சமில்லாமல் இருக்கிறார்கள். நாமும் அந்த நிலைக்கு போய்விட முடியும், அல்லது நாம் ஆண்டவர் மாதிரி என்ற நிலைக்கே வராமல் இருக்க முடியும். அனுதினமும் ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி நாம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவை பின்பற்றுவதுதான் ஒரு பெரிய சவால். இன்றைக்கு ஆராதனை, பாடல்கள் என்று சொல்லி அதிகபட்சமான நேரம் அநேக கிறிஸ்தவ சபைகளிலே ஆண்டவரை துதிக்கிறார்கள், நல்லதுதான். ஆனால் இன்னொரு சத்தியத்தை விட்டு விடுகிறார்கள். எப்பொழுது நாம் ஒரு சத்தியத்தை நாம் விட்டு விடுகிறோமோ அந்த பகுதியிலே நாம் பெரிய இழப்பை நாம் சந்திக்கிறோம். ஆண்டவர் வேதத்திலே வாசிக்கிறோம், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே தேவ பக்தியின் ரகசியம் என்ன என்று அங்கே பவுல் கூறுகிறார். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். God manifested himself in flesh. மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அவர் நம்முடைய மாம்சத்திலே வந்திருந்தாலும் கூட, அந்த மாம்சத்திலே சோதிக்கப்படக்கூடிய ஒரு மாம்சத்திலே வந்திருந்தாலும் கூட, ஆவியிலே அவர் நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அந்த நீதியுள்ள வாழ்க்கையை தேவதூதர்கள் கண்டார்கள். இதே இயேசுவை தான் புறஜாதிகளிடத்திலே அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். அநேகர் மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். பின்னர் அவர் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இதை பவுல் நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நினைவூட்டுதலுக்காக சொன்னார். அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டாலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் மூலமாக அவர் மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். நாம் இந்த உலகத்திலே மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் நம்மை பற்றி இது போல சொல்லப்படுமா? நாம் மாம்சத்தில் இருந்தாலும் இயேசு வாழ்ந்தது போல ஒரு வாழ்க்கை வாழ விருப்பமும் வாஞ்சியும் கொண்டவர்களாய், ஆவிலே நீதியுள்ளவர்கள் என்று ஒவ்வொரு நாளும் விளங்கப்பட வேண்டும். தேவதூதர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் புறஜாதிகளுக்கு வெளிச்சமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், சாட்சியா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோமா? மகிமையான ஒரு வாழ்க்கையை பெற்று எடுத்துக்கொள்ளப்படுவோமா? அல்லது அக்கினில் அகப்பட்டு தப்பினது போல நாம் பரலோகத்துக்கு போக போகிறோமா? தப்பித்தோம் பிழைத்தோம் என்று. அப்படி அல்ல. 2 பேரும் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், 10-11 வசனங்களிலே நம்முடைய அழைப்பையும் தேர்ந்துள்ளதிலும் உறுதிப்படுத்தி கொண்டால் நாம் ஒரு காலம் இடறிடு விழுவதில்லை. பரலோக ராஜ்யத்திலே நமக்கு பரிபூர்ண பிரவேசம், நித்திய ராஜ்யத்திலே பரிபூர்ண பிரவேசம் உண்டாயிருக்கும் என்று சொன்னால்,
கதவு வெகுவாய் திறக்கப்பட்டு நம்மை பரலோக ராஜ்யத்தில் வரவழைப்பதற்கு சந்தோஷமா இருப்பார்கள் தூதர்கள். ஆண்டவரும் சந்தோஷமா இருப்பார். எனக்காக நீ நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாய், ஆவிலே நீதி உள்ளவனாய் நீ வாழ்ந்தாய், புறஜாதிகள் உன்னை பார்த்தார்கள், சாட்சியுள்ள வாழ்க்கை நீ வாழ்ந்தாய். இந்த பூமியிலே உன்னுடைய வாழ்க்கையே இயேசுவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் இருந்தது. உன்னுடைய வார்த்தையினால, உன்னுடைய வாழ்க்கையினாலே நீ என்னை இந்த உலகத்துக்கு அறிவித்தாய். ஆகவே நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, உன்னுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நித்தியத்திலே நம்முடைய பிரவேசம் எப்படி இருக்க போகிறது? அன்றைக்கு திடீரென்று போய் கதவை திறங்கள் திறங்கள் என்று சொல்வதை காட்டிலும் இப்பொழுது அன்று கதவு திறக்கப்படுவதற்கேற்ற ஒரு வாழ்க்கை இப்பொழுது நாம் வாழ்கிறோமா? அந்த வாஞ்சை, இயேசுவே உம்மை போல வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை செய்யும். முதலாவது குடும்பத்திலே, ஆண்டவரே நான் உம்மை பிரதிபலிக்கிறேனா? என்னை பார்க்கக்கூடிய பிள்ளைகள், என்னுடைய அப்பா அம்மா இயேசுவை போல வாழ்வதற்கு அவர்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறார்கள், சின்சியரா இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பூர்ணவான்கள் அல்ல, ஆனாலும் அவர்களுக்கு தெரிந்த சத்தியத்தினுடைய இயேசுவை போல அவர் வாழ அவர்கள் முயற்சி செய்திருக்கிறாள் என்று நம்முடைய பிள்ளைகள் நம்மை குறித்து சாட்சி பகர முடியுமா? அல்லது நம்முடைய பிள்ளைகள் எப்போதும் எங்க அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எங்க அம்மா எங்க அப்பாவை அடிப்பாங்க, எங்க அப்பா எங்க அம்மாவை அடிப்பாங்க என்று பிள்ளைகள் சொன்னால் அது எவ்வளவு துக்கமான விஷயம். தேவதூதர்களால் நாம் காணப்படுகிறோம் பிரியமானவர்களே. நம்மை குறித்து தேவதூதர்கள் பிதாவை தரிசிக்கிறார்கள். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை குறித்து வெகு சுருக்கமாக ஒரு சில பகுதிகளை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது இப்படியாய் நான் எழுதி வைத்திருக்கிறேன். இயேசுவும் தேவனுடைய வார்த்தையும். நீங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய காரியங்களை நீங்கள் தியானிக்கலாம். ஜீசஸ் அண்ட் வேர்ட் ஆஃப் காட். அடுத்தது ஜீசஸ் அண்ட் பிரேயர், இயேசுவும் ஜெபமும். ஜீசஸ் அண்ட் ஒபீடியன்ஸ், இயேசுவும் கீழ்ப்படிதலும். ஜீசஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட், இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும். ஜீசஸ் அண்ட் ஹெவன்லி ஃபாதர், இயேசுவும் பரமபிதாவும். ஜீசஸ் அண்ட் த வில் ஆஃப் காட், இயேசுவும் தேவ சித்தமும். ஜீசஸ் அண்ட் த சர்ச், இயேசுவும் தம்முடைய திருச்சபையும். ஜீசஸ் அண்ட் டிசைபிள்ஸ், இயேசுவும் தம்முடைய சீஷர்களும். ஜீசஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இயேசுவும் அவருடைய உறவினர்களும். ஜீசஸ் அண்ட் பீப்புள், இயேசுவும் ஜனங்களும். ஜீசஸ் அண்ட் ஹியூமிலிட்டி. இன்னும் ஒரு சில காரியங்களை இப்படி சொல்லிக்கொண்டே நாம் போகலாம். வேதத்திலே நாம் இயேசுவை போல வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 1 யோவான் 2:6. அதை நாம் மறந்துவிடவே கூடாது. யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறேன். எதற்கு பின்பு, எந்த நிகழ்வுக்கு பின்பு இதை சொல்லுகிறார் என்றால், சீஷருடைய பாதங்களை கழுவின பிறகு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறேன். அநேகர் இயேசு அற்புதம் செய்யக்கூடிய மாதிரியை பின்பற்ற விரும்புகிறார்கள். இயேசு பிசாசு விரட்டின மாதிரியை பின்பற்ற விரும்புகிறார்கள். ஆனால் அதை காட்டிலும் மேலானது யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அவர் முடிவு பரியந்தம் தம்முடைய சீஷர்களே அன்பு கூர்ந்தார். அதிலும் யூதாஸ் காரியத்தினிடத்திலும் அன்பு கூர்ந்தார். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தான். ஆகவே அவரிடத்தில் அன்பு கூறாமல் இல்லை, பேசாமல் இல்லை, சிநேகிதன் என்று அழைத்தார். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொன்னார். யூதாஸ் காரியத்துக்கும் அவர் அப்பமும் ரசமும் கொடுத்தார். யூதாசுடைய கால்களையும் ஆண்டவர் கழுவினார். கழுவி எல்லாரை போலவும் அந்த சீஷனையும், பொருளே யூதாஸ் காரியத்தினுடைய காலை கழுவும் பொழுது இயேசு சோதிக்கப்பட்டிருந்திருப்பார். ஏன்னா யூதாஸ் காரியத்துக்கு கொஞ்சம் கூட மதிப்பில்லாமல் காலை நீட்டியிருப்பார். குதிகாலை தூக்கினான் என்று வாசிக்கிறோம். கழுவுங்க என்று தூக்கியிருப்பான். நான் அதற்கு தகுதியானவன். ஆனா பேதுரு, ஆண்டவரே நான் அதற்கு தகுதியில் என்று சொல்லி பின்வாங்கி கொண்டான். ஆண்டவர், நீர் என்னை கழுவக்கூடாது. 2 விதமான ஆவி நம்முடைய குடும்பத்திலே அல்லது சபையிலே 2 விதமான ஆவி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஒருவர்கள் நான் எதற்கும் தகுதியானவன் என்று எண்ணுகிறவர்கள்.
இன்னொரு சாரார், ஆண்டவரே நான் எதற்கும் தகுதி இல்லாதவன், உண்மையான தகுதி ஆண்டவரே நான் நரகத்துக்கு பாத்திரன், ஆனால் நீருடைய ரத்தத்தினாலே என்னை மீட்டெடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே தகுதிப்படுத்தியிருக்கிறார், நாம் அந்த தகுதியை பெற்றுக்கொள்ளவில்லை. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவரே கிரேஸ் மார்க் கொடுத்திருக்கிறார். அதான் கிரேஸ், கிருபை. இப்ப எப்படி நான் 100 மார்க் வாங்கிட்டேன்னு சொல்ல முடியும்? ஒரு பையன் தேர்விலே போய் எழுதி 60-70 மார்க் வாங்கியிருக்கிறான். கிரேஸ் மார்க் எல்லாருக்கும் டீச்சர் போடுகிறார்கள். எல்லாருக்கும் 20-25 மார்க் கிரேஸ் மார்க். பையன் 95 மார்க் வாங்கிவிட்டேன், நான் தான் படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்கினேன்னு சொன்னால், இல்லப்பா டீச்சர் 25 மார்க் கிரேஸ் மார்க் போட்டேன்னு சொன்னாங்க. அப்போ அவன் தலையை சரிவான், வெட்கமடைந்து. தேவன் நமக்கு கொடுத்தது கிருபை. நாம் நரகத்துக்கு தான் பாத்திரவங்களா இருந்தோம், ஆனால் நம்மை தகுதியாக்கினவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை தகுதியாக்கினார். அவை யோவான் 13:15 நாம் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போகிறேன். எதற்கு மாதிரி? அன்புக்கு மாதிரி. எந்த அளவுக்கு நம்முடைய அன்பு இருக்கிறது பிரியமானவர்களே? நாம் எல்லாரிடத்திலும் அன்பு கூறுவோமா? ஆண்டவர் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய 1.4 பில்லியன் பீப்புள் அன்பு கூறுகளா என்று கேட்கவில்லை. 1.4 பில்லியன் மக்கள், 1.4 பில்லியன் மக்கள், 1.4 பில்லியன் என்று சொன்னால் 140 கோடி மக்கள். அந்த மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சப்செட் என்று கணக்கில் படித்திருக்கிறேன். தமிழ் என்ன என்று தெரியவில்லை. உள் வட்டம் என்று சொல்லலாம், உள் வட்டம், சப்செட். அந்த 140 கோடியில ஆண்டவர் செலக்ட் பண்ணி ஒரு 60 பேர் கொடுத்திருக்கிறார், ஒரு 70 பேர் கொடுத்திருக்கிறார் நம்ம சபையில. மீதி பேர்லாம் சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள். அந்த 70 பேரை நீங்க நேசிக்க முடிகிறதா? அங்கேதான் நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சோதிக்கப்படுகிறது பிரியமானவர்களே. அந்த 70 பேர் நம்ம நேசிக்க முடிகிறதா? யோவான் 13ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம், ஆண்டவர் என்னுடைய மாதிரியை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். டைரக்ட் வசனம். உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன், அதிலே நாம் அதை மாடிஃபை பண்ணுவதற்கோ அதை மாற்றுவதற்கோ எதுவுமே இல்லை. புதிதான ஒரு கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒரு 35ஆம் வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சிஷ்யர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அவை எந்த இடத்துல நாம் இயேசுவை போல வாழ்கிறோமா? ஒருவேளை இயேசு நம்முடைய சபையில் இருந்தால் எல்லாரையும் அவர் நேசித்திருப்பாரா? அல்லது ஒரு சிலரை ஒதுக்கி இருப்பாரா? எனக்கு இவர்களெல்லாம் நேசிக்க முடியாது, இவர்களோடு எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி. அதான் முடிவு பரியந்தம் யூதாசை போல ஒரு சபையில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அவரையும் நான் நேசிக்க வேண்டும். யோவான் 12:26 வாசிக்கிறோம், ஊழியம் செய்வான், ஆனால் அதற்கு முன்பாக அவன் என்னை பின்பற்றுவான். ஊழியம் செய்வதற்கு அநேகருக்கு வாஞ்சை, ஆனால் இயேசுவை பின்பற்றுவதற்கு வாஞ்சை இருக்கிறதா? அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். யோவான் 12:26 நான் வாசிக்கிறோம். யோவான் என்ன சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். பின்பற்ற கடவன். கடவன் என்பது ஒரு கமாண்ட். ஊழியம் செய்வானானால் அது ஒரு ஆப்ஷன். நாம் எதை ஆப்ஷனா வைத்திருக்கிறோம்? பின்பற்றினால் பின்பற்றலாம், இல்லாவிட்டால் இல்லை, ஆனால் ஊழியம் செய்தாக வேண்டும். அப்படி அல்ல. ஒரு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். எதற்கு பிறகு இதை சொல்லுகிறார் என்றால், 25ஆம் வசனத்திலே, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனும் அதை நித்திய ஜீவகாலமாய் பெற்றுக்கொள்வான். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லிவிட்டு இந்த விஷயத்திலே என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். நாம் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் என் சுயம் அது நசுக்கப்படட்டும், அது நொறுக்கப்படட்டும்,
அதை நான் பொத்தி பாதுகாக்க நான் விரும்பவில்லை. அது கிரஷ் பண்ணப்படட்டும். என்னை தவறாய் புரிந்து கொண்டால் ஓகே ஆண்டவரே, ஆனால் நான் உம்மை பின்பற்ற வேண்டும். நான் உம்மை பின்பற்ற வேண்டும். மார்த்தாள் ஆண்டவரிடத்திலே வந்து ஒரு குறையை சொன்னார்கள். குறையை சொன்ன உடனே ஆண்டவர் யாரை பார்த்து பேசியிருக்க வேண்டும்? மரியாளை பார்த்து பேசியிருக்க வேண்டும். மரியாள் மார்த்தாள் உண்மையில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்கள். வாட் இஸ் யுவர் ரிப்ளை? ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. யார் குறையை கொண்டு வந்தார்களோ அவர்களிடத்தில் தான் பேசுகிறார். அது நமக்கு விளங்கவில்லை. ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார் என்று. ஆகவே தான் ஏசாயாவில் வாசிக்கிறோம் 55ஆம் அதிகாரத்திலே, உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. ஆண்டுடைய வழிகள் வித்தியாசமானவைகள். லூக்காவிலே வாசிக்கிறோம், சொத்துல எங்க அண்ணன் எனக்கு சரியான பங்கை பிரிச்சு தர சொல்லுங்கன்னு சொல்றாரு. இவர் தான் அவங்க அண்ணனை குறை சொல்றாரு. அப்போ ஆண்டவர் யாரை கூப்பிட்டுருக்கணும்? அண்ணனை கூப்பிட்டுருக்கணும். அண்ணனை கூப்பிடல. யார் சொன்னானோ அவனுக்கு சொல்றார், நீ பொருளாசைக்காரனா இருக்கிறாய், நீ அதை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தினுடைய சொத்தெல்லாம் பிரிப்பதற்கு என்னை பங்கு வைக்கிறோன்னா நியமித்தது யார்? அதை நான் செய்ய வரல என்று அவனை கடிந்து கொள்கிறார். சபைக்கு நாம் எதற்கு வருகிறோம்? கடிந்து கொள்ளப்படுவதற்கு வருகிறோம். சபைக்கு எதற்கு வருகிறோம்? போதிக்கப்படுவதற்கு வருகிறோம். உணர்த்தப்படுவதற்காக வருகிறோம். தாழ்மைப்படுவதற்காக வருகிறோம். கற்றுக்கொள்வதற்காக வருகிறோம். நம்முடைய அறியாமையை போக்கப்படுவதற்காக வருகிறோம். சபைக்கு எதற்கு வருகிறோம் என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் நாம் இடல் அடைய மாட்டோம். ஆண்டவரே, இன்னைக்கு என்னைய திருத்துங்க ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு போதிங்க ஆண்டவரே, அதுக்காக நான் சபைக்கு போறேன். அதுக்கு பதிலாக சபைக்கு நான் வந்தால் எல்லாரும் என்னை பாராட்ட வேண்டும், எல்லாரும் என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும், எல்லாரும் எனக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னா அதுக்கு வேற கிளப் எல்லாம் இருக்கு, அதுக்கு போகலாம். சபை அதற்கு அல்ல. சபை நம்மை கரை திரையற்ற மகிமுள்ள சபையாக, மகிமுள்ள ஒரு மனவாட்டியாக மாற்றுவதற்காக தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். ஆவியானவர் அதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார், நம்மை திருத்துவதற்காக. அதில் நாம் இடலடைந்தால் நமக்கு நம்பிக்கை இல்லை, நமக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் இல்லை, இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு விருப்பம் இல்லை. எப்படி தேவன் விரும்பி செய்வார், நடத்துவார்? அப்படியே விட்டு விடுவார். பரிசுத்தமாக வேண்டுமே என்ற விருப்பம் இல்லை என்றால் விட்டு விடுவார். சகோதரர் சகரியாப்பண்ணன் அவர்கள் 30 ஞான மொழிகள் ஆங்கிலத்தில் அனுப்பியிருந்தார்கள். அதை மொழிபெயர்த்து ஒரு நாளும் ஒன்றாய் நம்ம சிஎஃப்சி குரூப்ல போடுறோம். இன்னைக்கு உள்ள அந்த முத்துக்களிலே நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று சொன்னால், பிதா 3 காரியங்களை செய்கிறார். ஒன்று, கெட்ட குமாரனுடைய தகப்பனை போல மனம் திரும்பி வரும்போது கட்டி அணைத்துக் கொள்கிறார், தேவங்களை சந்திக்கிறவராக இருக்கிறார். அதே சமயத்தில் பிதாவானவர் சிட்சிக்கிறவராக இருக்கிறார். அது யாருக்கும் வேண்டாம், அப்படிப்பட்ட பிதா வேண்டாம். அப்படியானால் நீங்கள் வேறொரு இயேசுவை தொழுது கொள்கிறீர்கள், வேறொரு தேவனை தொழுது கொள்கிறீர்கள். நம்முடைய தேவன் நம்மை சிட்சிக்கிறார், திருத்துகிறார், கடிந்து கொள்கிறார். அப்படித்தானே உண்மையான தகப்பன். கடிந்து கொள்ளாத தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் எப்படியோ கெட்டு போகட்டும் என்று சொல்லி இல்லை விட்டு விடுவார். நாம் சபைக்கு எதற்கு வருகிறோம் என்பதை நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய மாம்சம் வேறு ஒன்று விரும்புது ஆண்டவரே. என்னுடைய மாம்சம், நான் போனால் எல்லாரும் என்னை மதிக்க வேண்டும், எல்லாரும் என்னை நன்றாய் நடத்த வேண்டும், என்னிடத்தில் எல்லாரும் பேச வேண்டும், எனக்கு சேவை செய்ய வேண்டும் என்றுதான் இந்த மாம்சம் விரும்புகிறது. என் மாம்சம் சேவை செய்ய மறுக்கிறது. என் மாம்சம் கடிந்து கொள்வதில் ஏற்க மறுக்கிறது. என் மாம்சம் தவறுகளை திருத்தப்படுவதற்கு மறுக்கிறது. ஈஸியாக அஃபண்டான நிலைமையிலே நான் இருந்துவிட என்னுடைய மாம்சம் சந்தோஷமா இருக்கு. ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமா இருக்கிறவன் அவனுக்கு இடரல் இல்லை. ஆண்டவரே, நான் இடரல் இருந்தால் என்னை திருத்தும் ஆண்டவரே, என்னை காண்பியும் ஆண்டவரே. இயேசு நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஊழியம் செய்வானால் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி எந்த விஷயத்தில் பின்பற்ற முடியாது சொல்கிறார் என்று மேலே உள்ள 2 வசனங்களை வாசித்து பார்த்தால், கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் என்னுடைய சுயம் சாகட்டும், என்னுடைய சுயம் மறிக்கட்டும், என்னுடைய சுயம் கிரஷ் பண்ணப்படட்டும். அப்போதானே தேவனுடைய ஜீவன் வெளிப்பட முடியும். அப்பொழுதுதானே எனக்கு என்னுடைய கிறிஸ்துவுக்குரிய பாவங்கள் உயிரடைய முடியும், உயிர்ப்பிக்கப்பட முடியும். அவை நாம் 1 கொரிந்தியர் 11 நான் சொன்னது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். பவுல் அப்படித்தான் வாழ்ந்தார். பவுலுடைய அவர் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், கைவிடப்பட்டும், தள்ளப்பட்டும்,
இப்படி கிறிஸ்துவனுடைய மரணம் உங்கள் சரீரத்திலே நிறைவேறுகிறது என்று சொன்னார். அவர் எவ்வளவோ அவர் சுயத்தை மறிப்பதற்கு எவ்வளவோ தரங்களை தேவன் கொடுத்தார். அவர் பெரிய அப்போஸ்தலனாக இருந்தாலும் இந்த கொரிந்து சபையிலே அவர் அனுபவித்த அவமானங்கள், பல இடங்களில் அவர் அனுபவித்த உபத்திரவங்கள் எல்லாம் அவருடைய சுயத்தை கோதுமை மணியை போல நிலத்தில் விழ வைத்தது. ஆகவே அவர் அதிகமாய் தேவனுடைய ஜீவனை அவர் பெற்றவராய் இருந்தார். முடிவில் சொல்ல முடிந்தது, நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். 30 வருடங்கள் அல்லது 31 வருடங்கள் அவர் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி கொலை செய்து அப்படி வாழ்ந்த நெகட்டிவ் வாழ்க்கை வாழ்ந்த பிறகு 30 வயதில் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறார். ஆனாலும் முடிவிலே அவருக்கு என்று பிதா அவர் நியமித்த கிரிகள் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆகவே தான் ஓட்டத்தை முடித்தேன் என்று அவனாலே தைரியமாய் சொல்ல முடிகிறது. வேறு யாரும் சொல்ல முடியவில்லை. பிலிப்பியர் 2:5 வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவிலிருந்த எந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுள். எந்த சிந்தை என்று சொன்னால் அதுக்கு மேலுள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஏக சிந்தை கொண்டவர்களாய், ஒன்னஸ் ஆஃப் மைண்ட், ஏக சிந்தை, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு மனம், ஏக சிந்தை. அதே போல சபையில வந்தால் சகோதரிகளுக்குள்ளே ஒரு மனம், சகோதரிகளுக்குள்ளே ஒரு மனம், ஏக சிந்தை, யாதொரு ஆறுதலும் யாதொரு தேறுதலும் உண்டானால் என்று வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, என்னை ஆறுதல் படுத்துகிறோனாய், தேர்தல் படுத்துகிறோனாய், என்னை மாற்றும் ஆண்டவரே. கிறிஸ்துவனுடைய சிந்தை எனக்கு எப்பொழுதும் இருக்கட்டும். 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் பிதாவுக்கு சமமானவராய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. ஏதோ ஒரு ஸ்தானத்தை கொடுத்து விட்டால் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணுவது, அது கிறிஸ்துவனுடைய சுபாவம் அல்ல. கொள்ளையாடின பொருள் என்று சொன்னால் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஸ்தானத்தை வைத்து எனக்கு ஆதாயம் தேடுவது, அது கிறிஸ்துவனுடைய சுபாவமே அல்ல. நம்முடைய சபையிலே யாருக்கும் பொறுப்பை கொடுத்தால் சகோதரர் ஜாக் சொல்வார்கள், யூ ஆர் ஆல் சர்வன்ட்ஸ் வாஷிங் த ஃபீட் ஆஃப் த பீப்புள். நீங்கள் ஜனங்களுடைய பாதங்களை கழுவுகளுக்காய் அழைக்கப்பட்டீர்கள். இன்னும் ஒரு வார்த்தை சொல்வார், நீங்கள் கழிவறையை சுத்தம் பண்ணுகிறவர்கள். கழிவறை சுத்தம் பண்ணுகிறவர்கள் ஏதாவது பெருமை பாராட்ட முடியுமா? மேன்மை பாராட்ட முடியுமா? அதிகாரம் செலுத்த முடியுமா? இல்லை. தான் அவர் பிதாவுக்கு சமமானவராக இருந்தும் அதை ஒரு கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணவில்லை. நான் பிதாவுக்கு சமம் தெரியுமா என்று சொல்லவே இல்லை. அவர் பிதாவை மைமைப்படுத்தினார், பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், பிதாவின் சித்தத்தையே அவர் செய்தார். இப்படிப்பட்ட இயேசுவை வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே பொறுமையோடையே ஓடக்கிடவும். நாம் யாரை பார்த்து ஓடுகிறோம் பிரியமானவர்களே? நீங்க இவங்களை பார்த்து அவங்கள பார்த்தெல்லாம் ஓடிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையை இழந்து விடுவீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியற்று போய்விடுவீர்கள், பிரயோஜனமற்று போய்விடுவீர்கள். ஆண்டவர் நீங்களும் நானும் சபைக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக வைத்திருக்கிறார். நாம் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது நாம் பின்வாங்குகிறவர்களாக இருக்கிறோமா? சுருங்கி போர்களாக இருக்கிறோமா? நான் எங்கே போவோம்? அநேக சீஷர்கள், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அநேக சீஷர்கள் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போனார்கள். 66ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பின்வாங்கி போனார்கள் சீஷர்கள். என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்திலே முறுமுறுப்பு, உள்ளத்திலே முறுமுறுப்பு. இது கடினமான உபதேசம், இது கடினமான வழி, நம்மாலே முடியாது. முறுமுறுத்தார்கள். ஆண்டவரை பார்த்து இதெல்லாம் முடியாது, இவர் சொல்றதெல்லாம் பிராக்டிக்கலே கிடையாது, நடைமுறைக்கு ஒத்து வராது. ஆண்டவர் அவருடைய மாம்சத்தை புசிப்பதை குறித்தும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவதை குறித்து சொன்னார், ஐக்கியத்தை குறித்து சொல்லுகிறார். பேதுருக்கும் விளங்கவில்லை, மற்ற சிஷ்யர்களை போல. ஆனாலும் பேதுருக்கு ஒன்று தெரியும், ஆண்டவரே, நம்ம யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்திலே உண்டே. எண்ணி பாருங்கள், அன்றைக்கு இயேசுவை விட்டு விலகி போன சீஷர்கள் 70 சீஷர்கள் இருந்தார்கள். கடைசியில 10-11 சீஷர்கள் தான் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்தும் இயேசு கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? ஐயோ, வாங்க வாங்க வாங்க, உங்களை தட்டி கிட்டி கொடுத்து கொஞ்சம் நல்லா இருங்க, இவருக்கு இந்த போஸ்ட் கொடுங்க, ரொம்ப இல்லாட்டி கோச்சிட்டு போயிடுவார். இன்றைக்கு அரசியல் அப்படிதான், நிறைய போஸ்ட் கொடுத்து 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 மக்களை தக்க வைத்துக் கொள்வார்கள். போஸ்ட் இல்லாட்டி அவங்க இடர்ல இருந்து போய்விடுவார்கள், கோச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி நாம் சபையை கட்ட விரும்பவில்லை. ஆண்டவரே, நான் என்னை தாழ்த்தி வருகிறேன், எந்த காரியத்துக்கும் சமமாய் நான் என்னை நினைக்கவில்லை. ஆண்டவரே, பிதாவுக்கு சமமானதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணவே இல்லை. ஆகவே நாம் யாரையும் தடவி கொடுத்து தட்டி கொடுத்து அச்சோ என்று சொல்லி யார் செய்வாங்க? சின்ன குழந்தைய தான் செய்வாங்க.
ஒருவேளை ஆவிக்குரிய குழந்தைகளாக நம்ம சபையில் இருக்கிறவர்களுக்கு நம்ம அப்படி செய்யலாம். ஆனால் என் குழந்தை எப்போதுமே அப்படியே இருந்தால் 10 வருஷம் ஆகி 20 வருஷம் ஆயும் அப்படியே இருந்தால் அது பிரச்சனை. ஆகவே நான் ஒரு இயேசு கிறிஸ்துவைப் போல இருக்க வேண்டும் என்பதை ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்தேன். மாதிரியாய், மனதிலே, சிந்தையிலே, அவருடைய செய்கையிலே, கால் கழுவுவதிலே, நேசிப்பதிலே. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பணத்தின் மீது எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இருந்தது? அவர் பணத்தின் பின் சென்றாரா? தம்முடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் அவர் அள்ளி அள்ளி பணத்தை கொடுக்கவில்லை. ஓ, பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷ அறிவிக்கிறீர்கள், இந்தாங்க பணம் பணம் பணம், இல்லை. ஆனால் அவருடைய தேவையை சந்தித்தார். அவருடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடிந்தது, கல்லூரி கட்டணம் கட்ட முடிந்தது, அல்லது பள்ளி கட்டணம் கட்ட முடிந்தது. அவங்க வீட்டு அதெல்லாம் பொறுப்படுத்திக் கொண்டார். தேவைகளை சந்தித்தார். ஆனால் அவர்கள் அதிகமாய் பணத்தை கொடுத்து அவர்களை அவர் கெடுக்கவில்லை. ஆகவே அவருடைய பணத்தின் மீது அவருக்கு இருந்த ஒரு ஆட்டிடியூட். ஆகவேதான் லூக்கா 16:13 சொல்கிறார், 2 எஜமான்களுக்கு ஒருவனும் ஊழியம் செய்ய முடியாது, உலக பொருளுக்கும் ஆண்டவருக்கும். ஆண்டவருக்கு பாவத்தின் மேல் என்ன ஆட்டிடியூட் இருந்தது? வாட் இஸ் இஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சின்? அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வந்தார். வெறும் கிருபை மட்டுமல்ல, கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் வந்தார். அந்த கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ வந்த பொழுது எல்லாரும் கற்களை எடுத்துக்கொண்டார்கள் அடித்துக் கொள்வதற்கு. அதில் உங்களின் பாவமில்லாத முதலாவது கல்லெறிய கடவன். இன்றைக்கு நாம் எளிதாய் கற்களை எறிவதற்காய் எளிதாய் நாம் எடுத்து விடுகிறோம். ஆனால் நம்மிடத்தில் பாவம் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்பதில்லை. நம்மை குறித்து வெளிச்சம் பெற்றிருந்தால் கற்களை கீழே போட்டு விடுவோம். அன்றைக்கு அவர்கள் வெளிச்சம் பெற்றார்கள். ஆனாலும் ஆண்டவர் ஒருவர் தான் கல்லெறிந்து கொள்வதற்கு தகுதியானவர். இப்பொழுது அந்த ஸ்திரீ, சரி, இவர்தான் நம்மை கல்லெறிந்து கொள்ளப் போகிறார் என்று தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். தன்னுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொண்டார்கள். சரி, நாம் மரிக்கப் போகிறோம் என்று. ஆனால் என்ன ஆச்சரியம், நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நானும் உண்மையில் கல்லெறிகிறதில்லை. கிருபை, மன்னிப்பு, இரக்கம். அதே சமயத்திலே இன்னொரு கட்டளையை கொடுக்கிறார். ஆனால் நீ போ, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. அதுதான் சத்தியம், ட்ரூத். ஆகவே அதுபோல நம்முடைய சபையில நாம இருக்க விரும்புகிறோம். கிருபையும் சத்தியமும். இதுவரை வீழ்ச்சி அடைஞ்சிட்டீங்களா? பரவாயில்ல, கடந்த காலமா இருக்கட்டும். அப்போஸ்தலர் 17:30 அவர் சொல்லுகிறது, அறியாமையுள்ள காலங்களிலே தேவன் காணாதவர் போல இருந்தா, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளை எடுக்கிறார். அறியாமையுள்ள காலங்களிலே தேவன் காணாதவர் போல் இருந்தாலும் சொன்னால், அந்த கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ எவ்வளவோ பாவங்களை செய்தார், சரி. ஆனால் இனிமேல் நீ பாவம் செய்யாதே. கிரேஸ் அண்ட் ட்ரூத், கிருபையும் சத்தியமும். ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சின்னர்ஸ் அப்படிதான் இருந்தது. அதே சமயத்திலே லீகலிஸ்ட், பிரமாணத்துவக்காரர்கள் மீது ஆண்டோடைய ஆட்டிடியூட் எப்படி இருந்தது? கடினமாக இருந்தார். வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. சமீபத்திலே ஒரு சபைக்கு போயிருந்தேன். நம்முடைய மாநிலத்தில் அல்ல, வேறொரு மாநிலம். அந்த சபையிலே தந்தையர் தினம் என்று வந்தது. அந்த சபை கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு மதியானம் எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது, பிரதர், கேக் கட் பண்ணுகிறோம், எல்லாரும் வாருங்கள் என்று அழைத்தார்கள். எதற்கென்று சொன்னால் ஃபாதர்ஸ் டே. அங்கே ஒரு சகோதரர் உட்கார்ந்து கொண்டு என்னை அழைத்தார். நான் போனேன். கேக் கட் பண்ணுவது அது புறஜாதியாருடைய கலாச்சாரம். நம்முடைய சபையை கட் பண்ணக்கூடாது, அது பாவம், அதில் நீங்கள் பங்கு பெறாதீங்க, நான் பங்கு பெற மாட்டேன் என்று முன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். நான் சொன்னேன், எங்கே அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அது மைதா மாவு செய்திருக்கிறார்கள். அன்றைக்கு இயேசு அப்பமும் ஒருவேளை மைதா கோதுமை மாவு தான் செய்திருப்பார்கள். அது ஃபெர்மெண்ட் ஆனது. அன்றைக்கும் புளித்த மாவு என்று வாசிக்கிறோம். இந்த கேக்கும் புளித்து ஃபெர்மெண்ட் ஆகி செய்திருக்கிறார்களே என்றெல்லாம் சொன்னேன். ஆனால் அவர் நம்பவே இல்லை. எங்கேயோ யாரோ எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி அப்படி நான் கடினமாய் பேசினேன் அவரிடத்துல. யூ ஆர் அ லீகலிஸ்ட். ஆனாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்கள். படிக்கணும். இன்றைக்கும் அது போல மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் எதை பாவம் என்று சொன்னாரோ அதை பாவம் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் பேசாத காரியங்களை நாம்
அதிகாரத்தோடு கூட சொல்ல முடியாது. ஆகவே வேதத்தில் இல்லாத காரியங்களை சட்டமாக மாற்றுகிறவர்கள் பிரமாணத்துவக்காரர்கள், லீகலிஸ்ட். யாக்கோபிலே சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறவர் ஒரே ஒருவர் தான், தேவன். உங்களுக்கும் எனக்கும் மற்றவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கவில்லை. அவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரமாணத்துவக்காரர்களுக்கு மீது எப்படிப்பட்ட மனப்பான்மை வைத்திருந்தார்? ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லீகலிஸ்ட், ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் புவர் பீப்புள், சஃபரிங் பீப்புள், ஏழை மக்கள் மீதும் கஷ்டப்படுகள் மீதும் அசட்டை பண்ணப்படுகள் மீதும் எப்படிப்பட்ட மனப்பான்மை வைத்திருந்தார்? நான் முதலாவது யாரையும் அசட்டை பண்ணக்கூடாது. அவர்கள் ஏழைகளா இருக்கலாம், எந்த விதத்திலோ, படிப்பில் ஏழையா இருக்கலாம், அல்லது சொத்துல ஏழையா இருக்கலாம், சம்பளத்தில் ஏழையா இருக்கலாம், எந்த விஷயத்திலாவது அவள் ஆவிக்கிற வாழ்க்கையில கூட ஏழையா இருக்கலாம். நாம் அற்பமா எண்ணவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியரிலே ஒருவரையும் நீங்கள் அற்பமா எண்ணாதிருங்கள். அவர்கள் சிறியர் என்று சொன்னால் ஸ்பிரிச்சுவலி சிறியரா இருக்கலாம், அல்லது படிப்பிலே சிறியரா இருக்கலாம், அனுபவத்திலே சிறியவர்களா இருக்கலாம். எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சிறியவர்கள் என்று சொன்னால் அவர்கள் அற்பமா எண்ணவே கூடாது. அப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்கிறவன் என்னையே ஏற்றுக்கொள்கிறான் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து அண்ட் வேர்ட் ஆஃப் காட், இயேசுவும் தேவனுடைய வார்த்தையும். இயேசுவும் தேவனுடைய வார்த்தையும் என்று நாம் பார்க்கும்பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவர் எவ்வளவாய் வேத வசனத்தை கற்றுக்கொண்டிருந்தார். இந்த கற்றுக்கொண்டிருக்கிற பாகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை கற்றதனுடைய விளைவு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்வது உங்களுக்கு விளங்கும் என்று எண்ணுகிறேன். இயேசு எப்படி கற்றுக்கொண்டார் வேதத்தை என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கற்றுக்கொண்டதனுடைய விளைவு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கற்றுக்கொண்டதன் விளைவு என்னவென்றால், அவர் 12 வயதாக இருக்கும் பொழுது தேவாலயத்துக்கு போகிறார். அநேக ஸ்காலர்ஸ், நிபுணர்கள், வேத நிபுணர்கள், வேத பண்டிதர்கள் அந்த எருசலேமில் அந்த பண்டிகைக்காய் பல இடங்களிலிருந்து வந்து கூடியிருக்கிறார்கள். பல ஊர்களிலிருந்து வந்து கூடியிருக்கிறார்கள். அவர்கள் பேசும்பொழுது இவரும் பின்னால் உட்கார்ந்து கொண்டு இப்படி எழுதியிருக்கிறது, அப்படி எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இப்படிப்பட்ட சிறுவனுக்கு எப்படி இந்த அளவு வேதத்தினுடைய ஞானம் வந்திருக்கிறது என்று கேட்டார். அவர் தேவனுடைய குமாரனாக இருந்த அப்படின்னா தேவன் பரலோகத்திலிருந்து அப்படியே மூளைக்கு அந்த வேத வசனம் எல்லாம் இறக்கவில்லை. மூளைக்கு அப்படியே டைரக்டா பைபாஸ் பண்ணி கொடுக்கவில்லை. என்றால் அவர் நம்மை போல மாம்சத்திலே வந்தார். சகோதரருக்கு எல்லா விதத்திலும் அவர் ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் அவர் சிறு வயதிலேயே தேவனுடைய ஆலயத்திலே போய் வேத வசனங்களை கற்றுக்கொண்டார். அநேக வார்த்தைகளை மரியாள் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அவர்கள் எத்தனையோ ஆண்டுகளாக வேதத்திலே தேவாலயத்திலே கேட்ட வேத வசனம் எல்லாம் அவர்கள் சிந்தையிலே வைத்து இப்பொழுது இயேசுவுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு மனதிலே வைத்திருந்தார். ஸோ ஜீசஸ் இந்த வேர்ட் ஆஃப் காட். அடுத்த பகுதி நான் வாசிக்கிறோம், மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே அவர் சோதிக்கப்படும் பொழுது இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யும், பசியாயிருக்கிறீர், 40 நாள் உபவாசம் என்று அந்த வீக்கான நேரத்திலே சாத்தான் வருகிறான். இயேசு பலவீனமாய் பசியாய் களைப்படைந்திருக்கும் பொழுது சாத்தான் சோதிக்க வருகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் களைப்படைந்திருக்கிற நேரம், சோர்வடைந்திருக்கக்கூடிய நேரம், பலவீனமாக இருக்கக்கூடிய நேரம், முக்கியமாய் விழிப்பாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நேரத்தில் சாத்தான் வந்து அநேக சந்தேகங்களை நமக்கு கொடுப்பான். இவ்வளோ கஷ்டப்படுறிய பார்த்தியா, யாராவது வந்தாங்களா, யாராவது உங்களை விசாரிச்சாங்களா, யாராவது உங்களுக்காக ஜெபம் பண்ணாங்களா என்று சந்தேகத்தை எழுப்புவான். உங்களுக்கு எழுப்பியிருக்கிறானா? மூப்பொருளை குறித்த சந்தேகம், ஃபெசிலிட்டேட்டர்ஸை குறித்த சந்தேகம், குடும்ப தலைவரை குறித்த சந்தேகம், குடும்ப தலைவியை குறித்த சந்தேகம், சபையை குறித்த சந்தேகம். சபை உங்களை விசாரிச்சா, சபை எப்படி நடத்துது பாருங்க உங்களை என்று சந்தேக கேள்வி எழுப்பி சிலரை பாதித்திருக்கிறது. நாம் விழித்துக் கொள்வோம் பிரியமானவர்களே, இது சாத்தானுடைய சத்தம், எனக்கு வேண்டாம். தேவனுடைய சத்தம் என்ன? ஆண்டவருடைய முடி சத்தத்தை நான் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய சத்தத்தை கேட்கவில்லை. சாத்தான் பேசும்போது என்ன சொன்னார்? மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சாத்தானே, நான் ஓ வார்த்தையினாலும் பிழைக்க மாட்டேன், அப்பத்தினால மாத்திரம் பிழைக்க மாட்டேன். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை. யாராவது நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், யாராவது நீங்கள் இடரல் அடைந்திருக்கலாம், யாராவது நீங்கள்
சபையின் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்போ அல்லது ஒரு 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 நிறைவில்லை, நிறைவான இல்லை, அப்படியே பின்வாங்கிட்டீங்க, சுருங்கி போயிட்டீங்க. தேவ சத்தத்தை நீங்க கேட்குறீங்களா? தேவ சத்தம் பரவாயில்ல, நீ எடுத்தது நல்ல முடிவு தான், ரொம்ப இன்வால்வ் ஆகாத, இன்னும் பின்வாங்கிக்க, இன்னும் பின்வாங்கிக்க. பிள்ளைகள் நினைத்து பார்க்க வேண்டும். பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழலிலே வளர்கிறார்கள். அப்பா அம்மா இந்த அளவுக்கு சபையை நேசிக்கிறார்கள், தேவனை நேசிக்கிறார். தேவனை நம்ம நேசிக்கிறது எப்படி தெரியும்? அதை நான் யாரும் பார்க்க முடியாது. ஆனால் சபையை நீங்கள் நேசிக்கிறதை பிள்ளைகள் பார்க்க முடியும். அதன் மூலமா நீங்கள் தேவனை நேசிக்கல என்பதை அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நீங்க சபையை நேசிக்கல, சபையிலிருந்து நீங்க பின்வாங்குறீங்க, சுருங்குறீங்கன்னா, நாளைக்கு பிள்ளைகள் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சபையிலே அவர்கள் ஈடுபடுவார்கள்? நீங்க ஒரு பழமொழி இருக்கிறது, புலி 8 அடி பாயினா குட்டி 16 அடி பாயும் என்று சொல்வார்கள். ஆமா, நீங்கள் 8 அடி பின்வாங்கியிருந்தால் பிள்ளைகள் 16 அடி பின்வாங்குவார்கள். பிள்ளைகளை எப்படிப்பட்ட சூழலை நாம் உண்டாக்கி கொடுக்கிறோம் குடும்பத்திலே? சபையை பற்றியும் தேவனை பற்றியும் தேவனுடைய வார்த்தையை பற்றியும் நாம் பெற்றிருக்கக்கூடிய உபதேசத்தை பற்றியும் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்கிறோம்? பிள்ளைகளுக்காவது ஆண்டவரே, நான் என்னுடைய சுயத்தை நான் விட்டுக் கொடுக்கிறேன், என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய ஆர்குமெண்ட் எல்லாம் நான் விட்டுக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று நாம் மனதில் வரக்கூடாதா? தேவன் அப்படி விரும்புகிறார். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே நான் இவர்களுக்காக என்னை பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொல்கிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வார்த்தை மூலமா தேவன் நமக்கு பேசுவாராக. யோவான் 17:19. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களை பற்றி சொல்கிறார். நாம் நம்முடைய பிள்ளைகளை வைத்து சொல்லலாம். அவர்களும் பிள்ளைகளும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி. பிள்ளைகள் டிஃபைல் ஆகக்கூடாது, பிள்ளைகளுடைய ஆவி தீட்டுப்படக்கூடாது, பிள்ளைகளுடைய ஆவியில ஒரு இடர்கள் வந்துவிடக்கூடாது. அதற்காக ஆண்டவரே என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இயேசுவே இப்படி சொல்லியிருந்தால் நாம் எவ்வளவு அதிகமாக நாம் சொல்ல வேண்டும்? இயேசுக்கு பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய தேவையே இல்லை, அவர் ஏற்கனவே பரிசுத்தர். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், இவர்களுக்காக நான் என்னை பரிசுத்தமாக்குகிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி இயேசு சொல்லுகிறார், பிதாவே, அந்த புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என்னை குறித்து எழுதியிருக்கிறது. நான் வேத்து எடுக்கும் பொழுது என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்று நான் தேடுகிறேனா, வாசிக்கிறேனா, தியானிக்கிறேனா? ஆண்டவர் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் என்று எண்ணுகிறேன். அதிலே நாம் வாசிக்கிறோம், சாத்தானை குறித்து ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஒரு விதத்தில் எப்படி சாத்தான் வேஷத்தை தரித்துக் கொள்கிறான்? ஒளியின் தூதனுடைய வேஷம் என்று நான் சொல்லுகிறேன். சபையில நான் வார்த்தையை கேட்கிறோம், அல்லது இப்பொழுதே நீங்கள் ஒரு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்ப சாத்தான் என்ன பண்ணுவான்னா, அவங்க ஒரு லைட் வச்சிருக்கான், டார்ச் லைட். அதான் ஒளியின் தூதனுடைய வேஷம். இல்லாட்டா எப்படி வேஷம் போட முடியும்? அந்த டார்ச் லைட்டை வைத்து இந்த வசனம் இவர்களுக்கு தான் என்று அவங்கள முகத்தில் அடிச்சு காமிப்பான். அப்போ உங்களுக்கு பிரகாசமா தெரியறதெல்லாம் அவங்க முகம்தான். ஓஹோ, இந்த வார்த்தை அவர்களுக்காக. இப்ப அவ்வளவுதான், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கிடைக்காமல் பண்ணிவிட்டான். ஓசியாவில் வாசிக்கிறோம், நான் வேதத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமா எண்ணினார்கள். இது எனக்கு இல்லை, இது அந்நிய காரியம், வேறு யாருக்கோ. பிரியமானவர்களே, ஆண்டவரே, அப்படி நான் ஒரு காலம் நினைச்சிட வேண்டாம். அப்படி நினைச்சேன்னா நான் எனக்கு வர வேண்டிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து விடுவேன், ஆவிக்குரிய வளர்ச்சி இழந்து விடுவேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது இந்த புஸ்தக சூழலிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், பலியும் காணிக்கையும் விரும்பவில்லை. அது எங்க இருக்கு? என்னை குறித்து எழுதியிருக்கிறது.
அப்படின்னு சங்கீதத்தை வாசிக்கிறார் அவர். அப்போ புதிய ஏற்பாடு கிடையாது. சங்கீதம் 40 வாசிக்கிறார். என்னை குறித்து இருக்கிறது, பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எனக்கென்று ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், அதிலே என்னுடைய சித்தத்தை செய்ய முடியாது வருகிறேன். அவை உதாரணமாக சொல்லுவார்கள், எபேசியரிலே நீங்கள் எடுத்து வாசிங்கள், தியானிங்கள். கணவனை பற்றி எழுதியிருக்கக்கூடிய வசனத்தை மனைவி வாசித்து விட்டு, ஏன் கணவன் இப்படி இல்லை, சபையை நேசிக்கிறவங்க நேசிக்க சொல்லியிருக்கேன், இப்படிதான் எங்கள் ஹஸ்பண்ட் என்னை நேசிக்க மாட்டேங்கிறாரு. சபை எவ்வளோ பாவம் செய்யுது, இயேசு எவ்வளோ நேசிக்கிறாரு, இப்போ நான் பாவம் செய்த என் ஹஸ்பண்ட் என்னை நேசிக்க வேண்டியதானே என்று மனைவி பேச ஆரம்பித்தால் எப்படி இருக்கும்? அதே போல கணவன் மனைவிக்கென்று எழுதப்பட்ட வசனத்தை தான் எடுத்துக்கொண்டு என்னுடைய மனைவி இப்படி செய்ய மாட்டேங்கிறாள் என்று சொன்னால் அதுதான் சாத்தானுடைய ஒளிந்தூருடைய வேஷம். கணவன் வேதத்தை வாசிக்கும் பொழுது மனைவியுடைய முகத்திலே டார்ச் எடுத்து காண்பிக்கிறான். மனைவி வேதம் வாசிக்கும் பொழுது கணவனுடைய முகத்திலே டார்ச் எடுத்து காண்பிக்கிறான். அதே போல சபையில நீங்கள் வார்த்தையை கேட்கும்போது வேறு யாரோ ஒரு சகோதரத்தில் டார்ச் எடுத்து இது இவர்களுக்கு தான், அவர்களுக்கு தான், எனக்கல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி நினைக்கவே இல்லை. புஸ்தக சூழலை வாசிக்கும் பொழுது கண்டிப்பாக உலகத்தாருக்கு தான் எழுதப்பட்டிருக்கு வேதம், ஆனால் இயேசு அதை தனக்கென்று எடுத்துக்கொண்டார். அவ்வளோ பெரிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியை பாருங்கள். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வேத வார்த்தையும். அடுத்தது இயேசு கிறிஸ்துவும் ஜெபமும். இயேசு எப்படி ஜெபித்தார்? நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அவர் எப்படி ஜெபித்தாரோ அதைத்தான் நமக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். பரமன்றிருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. 3 ரெக்வஸ்ட். அது பரத்துக்குரிய காரியமாக இருக்கிறது, பிதாவை மைமைப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. அன்றன்றுள்ள ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும், நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல. அப்படிதான் மன்னிப்பார். நீங்க மன்னிச்சீங்கன்னா மன்னிப்பார், நீங்க மன்னிக்கலன்னா மன்னிக்க மாட்டார். லூக்காவை வாசிக்கிறோம், பிறருடைய பாவத்தை நீங்கள் மன்னியாவிட்டால் உங்களுடைய பாவத்தையும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். அது சத்தியம். அது எவ்வளவு பேர் நம்புறோம்? வேத வசனத்தில் இருக்க நம்புறோம், ஆனா அந்த வார்த்தை நமக்கு பொருந்துமா என்பதே நமக்கு சந்தேகம். ஆகவே நாம் மன்னிப்பதில்லை. அன்ஃபர்கிவிங் ஆட்டிடியூட் மிகப்பெரிய ஒரு ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர முடியாத அளவுக்கு நம்மை தடை செய்கிற ஒரு பாவம். ஆகவே தான் மத்திய 18 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எவ்வளவாய் பிதா வேறு எந்த பாவத்துக்கும் சொல்லவில்லை, நீங்கள் பிறருடைய பாவத்தை மன்னிக்காவிட்டால் உங்கள் பிதாவும் இப்படியே உங்களுக்கு செய்வார், உங்கள் மன்னிப்பெல்லாம் எடுத்து விடுவார் என்று வாசிக்கிறோம். அதை நாம் சீரியஸாக எடுக்கிறோமா? நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தரலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் யாரையாவது நான் மன்னிக்காமல் இருக்கிறேன்னா நான் டக்குன்னு சொல்லிட வேண்டாம் ஆண்டவரே. பதில், யாரையும் நான் மன்னிக்காமல் இல்லை, டக்குன்னு சொல்லிட வேண்டாம். யோசித்து பார்க்கட்டும், நிதானித்து பார்க்கட்டும். யாருடைய உள்ளத்திலே ஞாபகம் வருகிறது, நான் மன்னித்திருக்கிறேனா? சாத்தானுடைய தந்திரம் என்று பவுல் சொல்கிறார். அந்த வசனத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொரிந்தியரில் இதை நான் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 10ஆம் வசனத்துல, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். மன்னிப்பு பார்த்தீங்களா? கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கின்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து எப்படி என்னை மன்னித்தார் அதை எண்ணி பார்க்க வேண்டும். நான் எப்படி வந்தபொழுது என்னை மன்னித்தார்? நான் பாவியும் அவருக்கு சத்ருவும் நரகத்து பாத்திரனுமாக இருந்த பொழுது அவர் என்னை மன்னித்தார். அப்ப அந்த தான் கிறிஸ்துவின் சன்னிதானத்திலிருந்து மன்னிப்பது. உலகத்தினுடைய மனிதனுடைய சன்னிதானத்தில் மன்னித்தால் உலகத்தார் மன்னிக்கிற போல மன்னிப்போம். ஆண்டவர் அப்படி மன்னிக்க சொல்லலை, அவருடைய சன்னிதானத்திலிருந்து மன்னிக்க முடியாது சொல்லுகிறார். ஏன்னா 11ஆம் வசனம், சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பவுல் கண்டுபிடித்து விட்டார் சாத்தானுடைய தந்திரம். நம்மை மன்னிக்க முடியாமல் இருக்க செய்வது சாத்தானுடைய தந்திரம். முதல்ல அப்படிப்பட்ட இருதயத்தை நமக்கு தருவான். மன்னிக்க வேண்டாம். ஏன் அவங்களே நீ மன்னிக்காத. அருமையானவர்களே, நாம் மன்னித்திருக்கிறோமா? அல்லது இன்னுமாய் நாம் சாத்தானுடைய தந்திரத்தினாலே மோசம் போய் கொண்டே இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார்? அந்த ஜெபத்துல முக்கியமான காரியம் என்ன என்று எப்படி தெரியும்? ஜெபத்தை முழுவதுமாய் சொல்கிறார் ஆண்டவர். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், அதுல ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொல்லி, பரமண்டிற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பிதாவை பற்றி சொல்கிறார், ராஜ்யம் வருவதாக என்ற ராஜ்யத்தை பற்றி சொல்கிறார், சித்தத்தை பற்றி சொல்கிறார். பரமண்டலத்திலே உடைய சித்தம் செய்யப்படுகிறது போல, வில் ஆஃப் காட், சித்தத்தை சொல்கிறார். கிங்டம் ஆஃப் காட் சொல்கிறார். அதுக்கப்புறம் உடைய நாமம் வருவதாக, ஹாலோட் பி யுவர் நேம், உடைய ராஜ்யம் வருவதாக.
எல்லாம் சொல்லிட்டு ஆஹ், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களுக்கு மன்னியும், சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சியும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவைகளே என்று சொல்லிவிட்டு இந்த ஜெபத்துல எது முக்கியமான பகுதி அதை வந்து திரும்பி அவர் கண்டினியூ பண்றார். அப்ப எதை கண்டினியூ பண்றாரோ அது முக்கியமான பகுதி என்று நாம் அறிந்து கொள்ளலாம். 10 காரியங்களை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பும் அதுல இருக்கக்கூடிய 6வது காரியத்தை ஞாபகப்படுத்தினா அந்த 6வது காரியம் முக்கியமான காரியம். அதே போல 14ஆம் வசனம் பாருங்க. ஆமேன் என்பதே என்று 13ஆம் வசனத்தில் முடித்து விட்டு, மத்தேயு 6:13 முடிச்சிட்டு 14ஆம் வசனம் சொல்கிறார், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அதுக்கு பிறகுதான் மற்ற காரியங்கள்லாம் ஆண்டவர் பேசுகிறார். அப்ப மன்னிக்கக்கூடிய காரியம் எவ்வளவு பெரிய விஷயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக ரத்தம் சிந்தினார்? உங்களையும் என்னை மன்னிப்பதற்காக தான். பிதாவுடைய சன்னிதியிலிருந்து நம்மை மன்னித்தார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் மன்னிக்கிறோமா? அந்த அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க, அதே ஜாடைன்னு சொல்லுவாங்க. இயேசுக்கு நாம் பிள்ளைகளா இருந்தால் அந்த ஜாடை, மன்னிக்கும் ஜாடை நமக்கு இருக்கிறதா? இல்லைன்னா நாம் தேவனுடைய பிள்ளையா இருப்பதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் போய்விடுவோம். ஆண்டவரே நான் மன்னிக்கட்டும். நான் சமீபத்தில் ஒரு சின்ன சிஎஃப்சி தஞ்சாவூர் குரூப்ல போட்டிருந்தேன் நெல்சன் மண்டேலா பற்றி. நெல்சன் மண்டேலாவை ஆங்கிலேயர்கள் 27 ஆண்டு அவர் கருப்பின மக்களுடைய விடுதலைக்காக போராடின அப்படின்னாலே பொறாமையினாலே அவரை சிறையில் அடைத்தார்கள். 27 ஆண்டுகள். 27 ஆண்டுகள் கழித்து அவர் வெளியே வந்து விட்டார். அவரும் நண்பரும் ஒரு ஹோட்டலுக்கு டீ குடிக்க போறாங்க, டீயோ சாப்பிடவோ போறாங்க. அப்ப அங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அங்க தூரத்துல இன்னொரு ஆள் உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. அவர் இவரை ஏறெடுத்து பார்ப்பதற்கே கஷ்டப்பட்டுட்டு அவர் அப்படியே கூனி குறி உட்காந்துட்டு இருக்கார். அப்ப இவர் வந்து கூட வந்து அவரை விட்டு அவரை கூட்டிட்டு வர சொல்லுங்க, இங்க உட்கார சொல்லுங்க. அவர் அப்படியே பயந்து நடுங்கி வருகிறார். அவரை உட்கார வச்சு அவருக்கு ஸ்பெஷலா சாப்பாடு ஆர்டர் பண்ணி, நல்லா இருக்கீங்களா, உங்க குடும்பம் நல்லா இருக்கா, பிள்ளைகள்லாம் என்ன செய்றாங்க எல்லாம் விசாரிச்சுட்டு அவர் அப்படியே நடுங்கிட்டே இருக்கிறார். எல்லாம் விசாரிச்சுட்டு அவருக்கு நல்லா வாங்கி கொடுத்துட்டு நான் எல்லாம் பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுட்டார். அப்ப அவர் கூட இந்த நண்பர் கேட்கிறார், அவர் யார், உங்க ஃப்ரெண்டா என்று கேட்கிறார். இப்பொழுது சொன்னார், நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது என்னை அதிகமாய் உபத்திரவப்படுத்தின ஒரு மிலிட்ரி மேன். அவர் என்னுடைய நாக்கை நீட்ட வைத்து அவருடைய எச்சை துப்புவார். எவ்வளவோ கொடுமைப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நான் அவரை மன்னித்து விட்டேன். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார், இந்த சிறைச்சாலையிலிருந்து நான் வெளியே போகும்பொழுதே 27 வருடங்கள் என்னை சிறையிலே இருத்து என் வாழ்க்கை முழுவதுமாய் பிரைம் பார்ட் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் பிரதான பகுதி சிறைச்சாலையிலே கழித்து விட்டேன். அவ்வளோ பேர் உபத்திரப்படுத்தினாங்க, சித்திரவதை பண்ணாங்க, தப்பா பேசினாங்க. அந்த சிறைச்சாலை கதவிலிருந்து நான் வெளியே போகும்பொழுதே நான் அவளை மன்னித்து விட்டேன். அப்படி நான் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் இன்னொரு சிறைச்சாலைக்குள்ளே நான் போகிறேன். எவ்வளவு பெரிய வெளிப்பாடு, எவ்வளவு பெரிய மனிதர். அந்த 27 ஆண்டுகள் சிறையிலே போட்டதை விட அதிகமாய் நமக்கு யாராவது கஷ்டம் கொடுத்திருக்கிறார்களா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் அவர் மன்னித்திருக்கிறார். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவள் 2 பிள்ளைகள் எரித்து கொண்டார்கள். எவ்வளவு கொடூரமான செயல். எந்த தவறும் அவர் செய்யவில்லை. அவர்களுக்கு எந்த தீங்கும் இழைக்கவில்லை. அவர் குஷ்டரோகிகளை தொட்டு சுஸ்தப்படுத்தி அவர்களுக்கு கட்டுக்கட்டி காயங்கட்டி சிகிச்சை கொடுத்து ஆணுடைய அன்பை அறிவித்தவர். ஆனால் அந்த தாயாருக்கும் அந்த மகளுக்கும் எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். 2 சிறு பையன்கள், நேசிக்கக்கூடிய பையன்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சின்ன அடிபட்டுச்சுன்னா, காயப்பட்டுச்சுன்னா எவ்வளவு வேதனையா இருக்கு. ஆனா அந்த 2 பேரும் நெருப்புல கருகி செத்தார்கள். அந்த அம்மா சொல்றாங்க, கொலை செய்தவனை நான் மன்னித்து விட்டேன். முதல் வேர்ட். உலகம் முழுவதும் அந்த வார்த்தைகள் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. ஐ ஹவ் ஃபர்கிவன் தட். ஆண்டவருடைய பிள்ளை என்பதை அவர் நிரூபித்து விட்டார்கள். எத்தனையோ பரிசுத்தவான்கள் அப்படி நடந்திருக்கிறது. ஒரு மனிதர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அவரை இன்னொரு போர் வீரன் விரட்டிக் கொண்டே இருக்கிறார். விரட்டிக் கொண்டே போகும்பொழுது பாறை பனியினாலே அந்த பனி கட்டியாகிவிட்டது. அதில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு இடத்துல உள்ளே விழுந்து விட்டார். இந்த கைதி, இதுதான் நல்ல சான்ஸ், நம்ம தப்பி தூரமாய் ஓடி விடலாம் என்று எண்ணிருக்க முடியும்.
திரும்பி வந்து அவரை தூக்குகிறார், தூக்கி காப்பாற்றுகிறார். ஆனால் அவன் மறித்து விடக்கூடாது, எனக்கு சத்ருவா இருந்தாலும் பரவாயில்லை, அவரை பிடிச்சி அவரை கொண்டுட்டாங்க. ஆகவே நமக்கு முன்னால் எத்தனையோ மன்னிப்பின் சுபாவத்தை உள்ள மக்கள் போய் கடந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் மன்னித்ததெல்லாம் நாம் பார்க்கும்பொழுது இவ்வளோ மன்னித்திருப்பார்கள். ஆனால் நாம் இவ்வளோ இப்பொழுதெல்லாம் மாத்திரை வாங்கும்பொழுது கிராம் என்று சொல்கிறார்கள், மில்லி கிராம் என்று சொல்கிறார்கள், மைக்ரோ கிராம் என்று சொல்கிறார்கள். மைக்ரோ நமக்கு மன்னிக்கக்கூடியது மைக்ரோ. அவர்கள் மன்னித்தது, நெல்சன் மண்டேலா மன்னித்ததெல்லாம் ஒரு மில்லி கிராம் அல்லது கிராம். நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? ஆகவே ஆண்டவர் அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது இல்லை, பிரதானமான பகுதி மன்னிப்பை கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே தேவன் மீண்டும் மீதி உள்ள காரியங்களை நாம் மீதி ஒரு நாள் நாம் தியானிப்போம். ஆகவே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம், அவருடைய மகிமையை நாம் பார்ப்போம். அவர் எவ்வளவாய் மகிமையுள்ளவராய் வாழ்ந்திருக்கிறார். ஆவியில் நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அவரை போல எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆண்டவர் எங்களுக்கும் நீர் அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே. உலகத்தார் அதை அறியவில்லை, இந்த வெளிச்சத்தை பெறவில்லை, அவர்களிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நமக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார், சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, என்னை முழுமையாக நான் அர்ப்பணிக்கிறேன், நான் மாற விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த வேளையில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.